நம்ம சூர்யானா மற்றும் அவருடைய தம்பியான கார்த்தி இருவரும் இணைந்து நடிக்க இருக்கக்கூடிய கைதி 2 திரைப்படத்தோடைய ரிலீசிங் டேட்டை பற்றியும் ஷூட்டிங்கை பற்றியும் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி அந்த வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சூர்யானுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் 500க்கும் மேற்பட்ட அன்பான ரசிகர்கள் இருக்காங்க. அன்பான ஃபேன்ஸ் இருக்க வேண்டிய இடம் தான். நீங்கள் எல்லாமே இருந்தால் எப்படி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்ட். இன்னையோட நம்ம கார்த்தியோடைய கைதி படம் ரிலீஸ் ஆகி 6 வருடங்கள் ஆக போகுது. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக இந்த ஒரு அப்டேட் அஃபிஷியலாகவே கூட வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ அன்அஃபிஷியலாக நமக்கு என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த ஒரு திரைப்படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சாமா. நம்ம லோகேஷ் அவர்கள் வந்து கூலியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கமலஹாசன் அதே மாதிரி ரஜினி இருவரையும் இணைச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அதுக்கடுத்து தான் கைதி 2 பண்ண வருவாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த ஒரு திரைப்படம் வந்து லோகேஷ் கனகராஜ் கையை மீறி போய் நெல்சன் அவர்கள்ட்ட போயிடுச்சு, சுந்தர்சி இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அவர் அடுத்து வந்து கைதி 2 தான் எடுத்து வந்து பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரிக்கான வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் இல்லைனா டிசம்பர் மாதத்தில் வந்து ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. பூஜையும் நமக்கு வந்து கொஞ்ச நாளில் வந்து போட்டுருவாங்க அந்த மணிக்கு. அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படத்தோட ரிலீசிங் வந்துட்டு 2027 பொங்கலாக இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படத்தை நம்ம சூர்யானோட ஒரு தரமான கேமியோ வேறு இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சூர்யானோட கேமியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.